தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரியா மேல இருக்கக்கூடிய தடைகளை எல்லாத்தையுமே அமெரிக்கா நீக்கியிருக்காங்க. இதுக்கும் ஈரான் போருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிரியா மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான தடைகள்லாம் போட்டிருந்தாங்கன்னா, இப்ப ஈரான் மேல என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதே மாதிரி தடைகள்லாம் வந்து சிரியா மேல இருந்துச்சு. பொருளாதார தடை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஏற்றுமதி இறக்குமதி தடை இருந்துச்சு. ஒரு கட்டத்துல சிரியா வந்து தீவிரவாதத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய நாடுன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு மக்களுக்கே முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க அமெரிக்கா. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து தீவிரவாதிகள்லாம் இருக்கக்கூடிய நாடு கிடையாது, ஒரு டெரரிஸ்ட் நாடுன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி இப்ப இல்ல. ஆசாத் அவர்கள் போனதுக்கு பிறகு சிரியா மாறிடுச்சு. தங்கம்னா தங்கம், சுத்தமான பத்திரமாத்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா வந்து சிரியா மேல இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி அவங்கள டெரரிஸ்ட் லிஸ்ட்ல இருந்தே முழுசாக வந்து வெளியேற்றுறாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அமெரிக்கா சொல்ற பேச்சை கேட்கறாங்க. அமெரிக்கா சொல்ற பேச்சை கேட்டாவே அவங்க வந்து நல்லவங்கன்னு அர்த்தம். மற்றபடி அவங்களா சுயமா யோசிச்சு மக்களுக்காக ஒரு நல்லது செஞ்சுட்டாங்கன்னா அவங்க வந்து கெட்டவங்கன்னு அர்த்தம். அப்படிதான் இத்தனை நாளா அவங்க வந்து அவங்க டிக்ஷனரியில வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்படி சிரியாவுக்கு ஒரு சலுகை கொடுக்க உடனே உள்ள வந்து என்ன பண்றாங்க, சவுதி பேசுறாங்க. நான் இதை ரொம்ப பாராட்டுறேன், சிரியாவுக்கு நீங்க செய்யறது நாங்க என்ன பண்றோம், பாராட்டுறோம். இது வந்து மத்திய கிழக்குல ஒரு அமைதியை தரும்னு சொல்லிட்டு சவுதி ஒரு பக்கம் பாராட்டி இருக்காங்க. ஒரு பக்கம் சிரியால இந்த வேலையை செஞ்சா இன்னொரு பக்கம் ஈராக் ஒரு வேலை செஞ்சிருக்காங்க. ஈராக் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளிப்படையாக அமெரிக்காவோட நாங்க பொலிட்டிக்கல் கோஆபரேட் பண்றதுக்காகவும் இன்னும் பிசினஸ் ரீதியா தொடர்பு வைக்கிறதுக்கும் ஆசைப்படுறோம் அப்படின்னு இருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இனிமேல் நாங்க வந்து அவங்களோட பிசினஸ் டீலிங் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தா பொலிட்டிக்கல் கோஆபரேட் பண்றோங்கிறாங்க. பொலிட்டிக்கலா எப்படி கோஆபரேட் பண்ணுவாங்க, இவங்க மத்திய கிழக்கு நாடுகள், இவங்க வந்து முஸ்லீம் நாடுகள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நாடுகள், இன்னும் வந்து சொல்ல போனா யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள். எதிரியே இவங்க தான். இவங்களுக்கு அவங்க எப்படி ஒத்துழைச்சு போவாங்க? ஒரே ஒரு இடம் தான், அது ஈரானை விட்டு கொடுக்கறது. அப்ப ஈரானை விட்டு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்குதுங்கிற மாதிரிதான் இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அதை வந்து பகிரங்கமா என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஈராக்ல இருந்தே அறிவிச்சிருக்காங்க. அப்ப சிரியாவை விடுவிக்கிறது மூலமா சிரியா ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் பக்கம் சாயறாங்க. இஸ்ரேலுக்கு நாங்க என்ன பண்றோம், சலுகையெல்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு தான் வந்து ஜூலானி அவர்கள் வந்து அப்பப்ப சொல்லிட்டு இருக்காரு. எங்க இடத்த மட்டும் பிடிக்காதீங்க, மத்தபடி நீங்க கேட்கறதெல்லாம் தரோன்னு இருக்காரு. மறுபக்கம் ஈராக் வந்து அமெரிக்காவோட நாங்க ஒட்டுறோம், உறவாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு வச்சிருக்காங்க. அப்ப மொத்தத்துல என்ன ஆயிருச்சு, ஈரானுக்கும் பக்கத்தால இருக்கக்கூடிய ஈராக் சிரியாவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து தூரமாயிட்டே போகுதுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்துல என்ன இருக்குன்னா, அங்க ஈராக்குடைய எல்லையில IRGC தரைவழிக்கு வந்து படையை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈராக் இப்படி வந்து அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. என்னது, அமெரிக்காவுக்கு நாங்க வந்து கோஆபரேட் பண்ண போறோம் பொலிட்டிக்கலான்ட்டு. அப்படிங்கக்கூடிய அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய குர்தீஸ் என்ன பண்றாங்கன்னா, ஈரானுக்குள்ள நுழைஞ்சு தரைவழி தாக்குதல் செய்யறதுக்கு அது என்ன ஆயிருதுன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறாங்க ஈராக்குடைய கவர்மெண்ட். ஏன்னா ஈராக்குடைய கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த குர்தீஸை துரத்திடலான்னு பாக்குறாங்க ஈரானுக்கு. இவங்க போனா நமக்கு நிம்மதின்னு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்களை அமுச்சு விடலான்னு இருக்கிறதா. இவங்களை எப்படி அமுச்சு விடுறதுன்னா, ஒரே ஒரு வழி, தரைவழியில வந்து சடைப்பட வச்சு அமுச்சு விட்டுறலாம், ஈரானுக்குள்ள நுழைய விட்டுறலாம். போர் நடக்கக்கூடிய நேரத்துல உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அப்படியே போய் என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயே தஞ்சம் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஈராக்கே முடிவு பண்ணிருக்கு. அந்த தகவலை தெரிஞ்சு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப தரைவழிக்கு நிறுத்திட்டாங்க. 14 பேர் IRGC சேர்ந்தவங்க மட்டுமே இறந்திருக்காங்க இந்த ஒரு 3-4 நாளுக்குள்ள. அப்ப எந்த அளவுக்கு தரைவழியில அங்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கும். 14 IRGC சேர்ந்தவங்களே உயிரிழக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கான பிரச்சனைகள் எல்லை ஓரத்துல போயிட்டு இருக்கு. பெருசா நியூஸ்ல வந்து கவர் ஆகிறதே கிடையாது. அப்பப்ப எங்கேயாவது 1-2 தான் பிட்டா வந்துட்டு இருக்கு. ஆனா IRGC ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள வரக்கு தான் பாக்குறாங்க குர்தீஸ்ன்னு சொல்லிட்டு. அங்க ஏற்கனவே PMF போர்சஸ் இருக்காங்க, அதாவது ஈராக்குள்ள. அவங்க வந்து ஈரானுக்கு பேக்கப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த PMF போர்சஸை சரணடைங்க, ஆயுதத்துக்கு கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு ஈராக்குடைய கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப மொத்தத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்றவங்கள அடக்குறாங்க, ஆயுதம் இல்லாம ஆக்குறாங்க. அதே நேரத்துல வந்து ஈரானுக்கு அப்போசிஷனா இருக்கவங்கள தரைவெளிக்கு அமுச்சு விட்டு அவங்களை அப்படியே துரத்த பாக்குறாங்க. இது
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சாதகமான முடிவு. பொலிட்டிக்கலா என்ன பண்றாங்க, கோஆபரேட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் ஈரானுடைய ஆதரவாளர்கள் ஈராக்குள்ள இல்லாம ஆயிடுவாங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இங்க இருக்கக்கூடியவங்க ஈரானுக்குள்ள போய் ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அதை தான் வந்து இப்ப ஈராக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஈரான் வந்து கண்ணுல விளக்கெண்ணையை ஊத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. எல்லையோரங்கள்ல சண்டை நடக்குது, ஊடுருவல்கள் நடக்குது, அதுல உள்ள வந்தவங்களை வந்து வந்ததுக்கு பிறகு சுட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் மாத்தி மாத்தி இறப்புகளோட தான் அங்க செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஐஆர்ஜிசில 14 பேர் இறந்தாலும் அதே மாதிரி ஈராக் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பேர் பக்கம்லாம் இறந்திருக்காங்க. அதாவது அந்த சண்டை போட வந்திருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இறந்திருக்காங்க. ஆனா ஒரே தடவையிலேயே ஈராக் வந்து ஒட்டுமொத்தமா ஈரானை தூக்கி வீசிருமானா அப்படிலாம் வீச முடியாது. ஈராக்கே விரும்பாட்டினாலும் கூட ஈராக்குக்குள்ள ஈரானுக்கு ஆதரவு செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆயத்துல்லா கொமினி அவர்களுடைய இறந்ததுக்கு 25 லட்சம் மக்கள் வந்து ஈராக்ல இருந்து கலந்து கொள்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு பாசமோடு பற்றோடு இருப்பாங்க பாத்துக்கோங்க. இத்தனை வருஷத்தை பழக்கம். ஆட்சியாளர்களுக்கு ஆட்சி முக்கியம், அடுத்த 5 வருஷம் நாம இருக்கிறோமான்னு தான் பார்ப்பாங்க. ஆனா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த 50 வருஷம் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துதான் வந்து செயல்படுவாங்க. அதனால ஈராக்கே ஆசைப்பட்டாலும் ஒரே நாள்ல ஈரான் என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. முழுசா விட்டுட்டு அப்படியே ஈராக்க புதுசாலாம் ஆக்கவே முடியாது. லெபனான்ல அவ்வளவு முயற்சி பண்ணியே வந்து பாத்தீங்கன்னா லெபனான்ல வந்து போராளிகளுக்கு தான் மக்கள் அதிகமான சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து ஈராக்ல முழுசா ஈரான் இல்லாம பண்றது, ஈரானுடைய பேக்கப்ஸ் இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம்னு ஆய்வாளர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அதே சமயத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 14 பக்கம் மினிஸ்டரை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு முத்திரை குட்டி ஜெயில போட்டிருக்காங்க. அதே சமயத்துல அங்கிருந்து எடுக்கக்கூடியதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியல. கட்டுக்கட்டா வந்து பணத்தை எடுத்துட்டு வராங்க. எங்க தோணுனாலும் அந்த மினிஸ்டர் வீட்டுல இருந்து பணமா எடுக்கிறாங்க. அதனால அதை தான் வந்து அவங்க குறையா சொல்றாங்க. மறுபக்கம் வந்து அந்த மினிஸ்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து செட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், எங்க மேல பழி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ் தான் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க குறி வச்சு தூக்கியிருக்காங்க. மற்றவங்களெல்லாம் இவங்க போய் சோதனை பண்ணல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா, அமெரிக்கா இந்த தடவை ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலை காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆய்வாளர்கள் இன்னைக்கு அதை பத்தி தான் அதிகமாக பேசுறாங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த போர் எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு 4 நாள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுல வந்து நேற்று இன்னைக்குலாம் கொஞ்சம் உச்சகட்டமா நடக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இதுல எங்கேயாவது இஸ்ரேல் வந்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் இன்னும் வரல. இஸ்ரேல் வரலைன்னா என்ன அர்த்தம், இஸ்ரேலை வந்து இவங்க திருப்பி அடிக்க முடியாது ஈரான். ஏன்னா அமெரிக்கா தான் ஈரான் அடிக்கிறாங்கும் போது ஈரான் என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுடைய நிலையங்களை தான் அடிக்க முடியும். அதை தான் இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஈரானும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இஸ்ரேலை நோக்கி ஈரான் அட்டாக்கே பண்ணல. அப்ப இஸ்ரேலை நோக்கி அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஃபர்ஸ்ட் சமாதானம்னு போனாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைன்னு போனாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தையை வந்து இவங்க மீறிட்டாங்க ஈரான்னு சொல்லிட்டு வந்து அடிக்கவும் வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரேல் வந்து இந்த தடவை அடிக்காத மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. மறைமுகமா ஏதாவது வந்து இந்த மாதிரி மொசாட் மூலமாக நாசகரமான வேலைகள் செஞ்சிருக்கலாம், ஐடியா வந்து அமெரிக்கா கொடுத்துருக்கலாம், துப்புகள் வந்து கொடுத்துருக்கலாம், இதெல்லாம் இருக்கலாம். ஆனா பகிரங்கமா இன்னும் இஸ்ரேல் வந்து ஈரான் அடிக்கல, ஈரானும் இஸ்ரேல் அடிக்கல. அழகா என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேம்ல இருந்து அப்படியே இஸ்ரேலை ஒதுக்கி விட்டு போங்க, நீங்க போய் என்ன பண்ணுங்க, லெபனான்ட்ட சண்டை போடுங்க, நாங்க இந்த பக்கம் ஈரான்ட்ட சண்டை போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இஸ்ரேலுக்கும் அதுதான் வேணும்னு சொல்லலாம். எப்படி வந்து பாத்தீங்கன்னா சாதுரியமாக வந்து அப்படியே கலந்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு மாஸ்டர் பிளானை இவங்க போட்டு வச்சிருக்காங்க. இதுக்குதான் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன ஆசைப்பட்டாங்கன்னா, அரபு நாடுகளை கொண்டு போய் கோத்து விட்டு நம்ம வந்துடலாம், அதுக்கப்புறம் நேட்டோவை கொண்டு போய் கோத்து விட்டு நம்ம வந்துடலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. இப்ப பார்க்கும்போது இஸ்ரேலை கழட்டி விட்டு இப்ப அமெரிக்கா மட்டும் சண்டை போடுற மாதிரி வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து இஸ்ரேல் வந்து சண்டை போடுறதுக்கு விருப்பப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஏன்னா வந்து இந்த தடவை இறுதியா வந்து எலெக்ஷன் வரனால இவங்க போய் அடிச்சு ஏதாவது ஒரு பெரிய சாதனையை செய்தா மட்டும்தான் அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு வந்து இஸ்ரேல் நேரடியா கலந்து காட்டினாலும் கூட ஏதாவது ஒரு பெரிய அட்டாக்கா, கரெக்டா அந்த தலைவர்கள்லாம் இருக்கக்கூடிய நேரமா பார்த்து அட்டாக் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் துடிச்சிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.